எனக்கு வந்துங்கம்மா 4 பொண்ணுக்கு வந்துங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பெரிய பொண்ணு வந்து குழும்பூரில் கொடுத்தேன். அவன் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியா? ஏற்கனவே அந்த ஊரில் இருந்து எனக்கு வந்து சொந்த பந்தம் கிடையாது. வேற ஒரு வழியாக அவங்க வந்து பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் கொடுங்க, பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, என் பையன் ரொம்ப நல்ல பையன், பொண்ணு கொடுங்க, கரெக்டாக வச்சு காவந்தம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையன் வந்து அதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் பெங்களூரில் வச்சு குடும்பம் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க அப்பா அம்மா என்கிட்ட மறைச்சிட்டாங்க. அது எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது சார். பொண்ணு கட்டிட்டு போன பிறகு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுது. சரி இருந்தாலும் இருக்கட்டும், சரி இனிமேலுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டாங்க. என்ன மனுஷன்? அவன் வேலைக்கு போயிட்டு இருந்தான். போயிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியில் அங்கே 5 பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்க்குது. அந்த பிள்ளைங்கக்கிட்ட இவன் தப்பான முறையில் பேசுறது, பழகிறது, வர்றது இப்படி அங்கே நடத்திக்கிட்டான். என்ன பழக்கம் அது? உடனே அந்த ஓனர் என்ன செஞ்சிட்டாரு, வேலையை விட்டு எடுத்துட்டாரு. அப்புறம் இவன் அதுக்கும் பிறகு பெங்களூரு, மெட்ராஸ் அங்கே சுற்ற ஆரம்பிச்சிட்டான். என்னடி இது? உங்க பொண்ணு? எங்கள் பொண்ணு அங்கே வேப்பூரில் இருக்க. இவன் வேப்பூர் அவன் அங்கங்கே போகும்போது எங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதுக்கு பேசாம உங்க வீட்லயே பொண்ணை வச்சுட்டு இருந்திருக்கலாம், கல்யாணம் பண்ணியே கொடுத்துருக்க வேண்டாம் சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. எப்படி இப்படி போய் ஏமாறுறீங்க? அதாங்க மேடம், நான் வந்து 4 பொண்ணு, பையன் இல்லை. இப்ப என்ன ஆச்சு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு? அந்த குடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, மறுபடியும் கஷ்டப்பட்டு தானே இருக்கா? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு உங்க கூட பேசாம இருந்திருக்கலாம். எங்கள் 2வது பொண்ணை கட்டி கொடுத்தேன். 2வது பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து பிறந்த நாள் வச்சாங்க. அந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். அதானே உலக வழக்கம். அதில் அந்த பெரிய பொண்ணு புருஷன் எல்லாரும் போயிருந்தாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு ரூமில் எல்லாரும் படுத்திருக்கும் போது இவன் என்ன செஞ்சுட்டான், இந்த லாஸ்ட் சின்ன பொண்ணு 12வது படித்த பொண்ணுக்கிட்ட இவன் தப்பான முறையில் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அடங்கொக்காலவலி. அங்கே வந்து அந்த எங்கள் பொண்ணுங்க எல்லாம் மற்ற 3 பொண்ணு அங்கே தானே இருக்கு. பார்த்துட்டு இதில் யாரோ ஒரு பொண்ணு, 2வது பொண்ணு அதை பார்த்துச்சு. பார்த்துட்டு தன்னுடைய சொந்த பொண்டாட்டிக்கிட்ட கூப்பிட்டு சொன்னிச்சு, 2வது பொண்ணு, ஏக்காக்கா உன் புருஷன் சரியில்லை, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம், அவனை வந்து ஒழுங்காக வெளியில் போய் படுக்க சொல்லு, தண்ணியை குடிச்சிட்டு அவர் சின்ன பாப்பா கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான், இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. எங்கள் பாப்பாங்களாம் என்ன சொன்னாங்க. நான் அதை நம்பலை. அப்புறம் நம்பாதனால திரும்பி ஏதாவது தூக்கப்பத்தில் ஏதாவது கையை காலை போட்டுப்பான். யாரு யாருக்கிட்ட விடுற? சரி, உங்களுக்கு தெரியும்ல பெரிய மருமகன் வந்து கம்பெனில இருக்கிறது பொண்ணுங்களோட தப்பா நடந்திருக்காருன்னு? தெரியாதுங்க. தெரியுமே சொல்றீங்களே. அந்த ஓனர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். விளங்கும்டா. கம்பெனி விஷயமா வெளியில் போகிறேன், வாரத்துக்கு 2 நாள் ஆகும், நைட்டில் நீ ஒன்றே இருக்க முடியாது, உங்கள் பாப்பாவை துணைக்கு கூப்பிட்டுக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த புள்ள என்ன செஞ்சிருச்சு, பாப்பாவை துணைக்கு கூப்பிட்டுக்கிறது. 10 மணி வரைக்கும் வெளியில் சுற்றிட்டு 10 மணிக்கு மேலே வந்து இன்னைக்கு ஓனர் போவானான்ட்டாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. 10 மணிக்கு மேலே நாளைக்கு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா இந்த துணைக்கு போன புள்ள 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எங்கள் வீட்டுக்கு வர முடியாது. அதனால இந்த புள்ள அங்கேயே தங்கிக்கும். சரி, அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாட்டி தப்பா நடந்திருக்காருன்னு உங்க பொண்ணுக்கு தெரியும்ல? பெரிய பொண்ணுக்கு தெரியாதுங்குது. எனக்கு தெரிஞ்சா நான் ஏன்பா விடுறேங்குது. என்னடா டென்ஷன் பண்ற? இது வந்து இங்கே தனியாக எங்கள் வீட்டுக்கு வர முடியாதா, இதுவும் அங்கே படுத்துக்க வேண்டியது. அப்போ சின்ன ரூம், ஒரே ரூம் தான், அவங்க வாடகைக்கு இருக்கிற ரூம் ஒரு ரூம் தான், அதில் தான் அவங்க 3 பேரும் படுத்தாகணும். நல்லா இருக்க. இந்த பிள்ளை எப்போ 1க்கு 2க்கு வெளியில் எழுந்திரிச்சு போகும்னு அவன் எதிர்பார்த்துருக்குறான். இந்த பிள்ளை பெரிய பொண்ணு வெளியில் எழுந்திரிச்சு எங்கேயாவது போகும்போது இந்த பிள்ளைகிட்ட தப்பாக நடக்கிறது ஏற்பாடு பண்ணிக்கிட்டான். காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. அதுக்கு இந்த சின்ன பிள்ளையும் உடந்தையா இருந்து, அதுதான் முக்கியம், அதான் விஷயம். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. உங்க பெரிய பொண்ணுக்கு இது தெரியவே இல்லை, சொல்றது நம்புற மாதிரியே இல்லை. அது தெரிஞ்சதோ தெரியல, அது ஆண்டவனுக்கு தானே தெரியும். என்ன விளையாடுற நீ? இப்படி ஒரு விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அது எப்படிமா தெரியாம இருக்கும்?
எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. 9 மாசத்துல தான் இவங்களுக்கு பழக்கம் இருக்குதுன்னு எங்க குடும்பத்துக்கே தெரிய வரும். அவ வயித்துல 9 மாசம் கரு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் எங்க எல்லாத்துக்குமே இவங்க 2 பேத்துக்கு தொடர்பு இருக்குதுன்னு தெரிய வருமே. என்ன நடந்ததுமா உன் வாழ்க்கையில? எங்க மாமா என்ன கட்டாயப்படுத்தி தான் மேடம் கெடுத்தாரு. தப்பு அப்படின்னு சொன்னேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், உன் காலில் வேணாலும் வீரம். எங்க மாமா கூப்பிட்டு கேளுங்க. எதுக்கு அப்படி சொன்னாரு? தெரியலங்க. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? மேடம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தப்புன்னு தெரியல, அன்னைக்கு சொல்லிருக்க வேண்டியதானே. அப்பெல்லாம் இவங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்கு. இல்லவே சாதிச்சு அதுக்கு மறு மாசமே எப்படி கருத்தங்கனுச்சு? அன்னைக்கு எல்லாம் கேட்டோம்ல, அன்னைக்கு ஆமான்னு சொல்லிருக்க வேண்டியதானே மேடம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அவங்க இன்னொரு அக்காவோட குழந்தையோட பிறந்த நாளுக்கு போனப்போ அவர் தப்பா நடந்துட்டாரு மேடம். அன்னைக்கு நாங்க கேட்டதுக்கு இல்லன்னு சொன்னா ஏன் அவர் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு? எனக்கு இது சரியா படல. அவ வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் எப்படி தப்பு நடக்கும்? எப்படி தப்பு நடக்கும்? இது அது தங்கச்சி மாதிரி இருக்கிறது ஒருத்தர் மேல அவர் எப்படி கை வைப்பாரு? சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப கட்டி அடிக்கிறீங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை? அவருதான் மேடம் அப்பா கட்டாயப்படுத்தினா? நான் சொல்றேன்னு சொன்னாங்க மேடம். என் காலில் விழுந்தாருங்க மேடம். விட்டா தப்பு பண்ணியம்மா? அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். காலில் விழுந்தா தப்பு பண்ணுவியா? சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருங்க மேடம். சொல்லக்கூடாது தப்பு பண்ணியா? உங்க அக்காக்கு துரோகம் பண்ணுவியாமா நீ? இந்த தப்பு நடந்தா பக்கதான் மாமானா அப்பா ஸ்தானம் தெரியுமா? தெரியுது, நீ மூடு. அக்கா புருஷனோட தப்பான உறவை வச்சுக்கிறது தப்புன்னே அவளுக்கு தெரியல. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நான் தப்புன்னு சொன்னாங்க மேடம். எங்க அக்காவுக்கு துரோகம் பண்றமே இது தப்பு இல்லையான்னு கேட்டா, உங்க அக்கா எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்க மாட்டேது, உங்க அக்கா எனக்கு மரியாதை கொடுக்கவே மாட்டேது அப்படின்னு சொன்னாருங்க மேடம். நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. அப்ப அக்கா என்ன பண்ணாரு? அது நீங்க அவர் தாங்க மேடம் கேட்கணும். எங்க அக்காவாவே இருந்தாலும் அவளை விட நீ மேலு. எங்க அக்கா அவ சரி கிடையாது, நீ ரொம்ப நல்லவன், எனக்கு மேல ஆசை, விழுந்துட்டாங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். எங்க அக்கா வந்து நாங்க ஈத்துட்டு போய் வச்சுட்டு அதுதாங்க மேடம் இந்த தப்பு நடந்ததே. நான் வந்து உன் வீட்டுக்கு வரேன், உன் புருஷன். எதனால தப்பு நடந்தது தெரியுமா? நீ இடம் கொடுத்ததுனால. அக்கா புருஷங்கிறது வந்து அப்பா மாதிரி, அப்பா ஸ்தானம். நான் கலைச்சிருங்க மாத்திரை வாங்கி கொடுன்னு சொன்னாங்க மேடம். பாத்தீங்களா, அத சொல்றாளே தவிர அவளுக்கு என்ன தப்பு பண்ணான்னு கூட அவளுக்கு தெரியல. கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன், கொண்டு விட்டுட்டே. உன் காலில் வீரம், உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், இதுக்கு ஒத்துக்கணும் சொன்னியா சொல்லு. இதெல்லாம் கப்பான ஒண்ணு நான் காரணம் மேடம், நான் கட்டாயப்படுத்தல மேடம். நான் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவமானமா இல்லையாமா? அடிக்கடி சொல்லுவான், நீ என் புள்ளைய விட பெருசுடி, நீ என் புள்ளைய விட பெருசுடி, என் சாமி சொல்லுவேன். எங்க கேக்குறான். என் பிள்ளைக்கு அப்பா தேவையே இல்லைங்க மேடம். எனக்கும் புருஷன் தேவையில்ல. எத்தனை வருஷம் செயல போறீங்களோ போட்டுங்க மேடம். என் பிள்ளைய நான் அப்பா இல்லாதே வளர்த்துக்கிறேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? அவங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அவர் முதல் மனைவியோட தான் வாழ்வேன் சொல்றாரு. உங்க பொண்ணு அவரை ஜெயில பிடிச்சு போடுங்க சொல்றாங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. அவருக்கு தான் அறிவு இல்ல, அவர் எதையோ பண்ணிட்டாரு. அப்புறம் இது சின்ன பிள்ளைக்கு அறிவு சின்ன இருக்குமா? பொண்ணா? பொண்ணு ஜாக்கிரதையா இருக்க 40 வயசுக்காரனுக்கு அறிவு வேண்டாம். இல்ல. அவளுக்கு தெரியணும்ல அக்காவோட புருஷன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். இவரு அவளை ஏமாத்திருக்காரு மேடம். இவன் மேல கேஸ் போடுங்க. எனக்கு 2 புள்ள இருக்குதுன்னு தெரிஞ்ச இவ அவ கூட தப்பு பண்ணிருக்கா. அவன் மேலயும் கேஸ் போடுங்க. 2 பேரையும் உள்ள பிடிச்சு போடுங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? நீ 2 பேருக்கும் தப்பு பண்ண வச்சது நீதான். நான் தப்பு பண்ண வச்சேன், நான் நீ கேளுங்க. ஏன் கூப்பிட்ட? இது என்ன மேடம் பேசுறது? கட்டு மேட்டு ஏங்க, இது எல்லாம் பிறந்த வீட்டுக்கு வருவாங்க, தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது அதனால விஷயம். தாங்க தப்பு. இது அது எப்படிங்க தப்பாகும்? தப்பு. சரி, ஒரு விஷயம் கேட்கட்டவா? உன் பையன் உங்க பொண்ண வேலைக்கு அனுப்புனீங்கல்ல, அங்க ஆம்பளைங்கள எல்லாம் இல்லையா? இருக்கிறாங்க. அப்புறம் அங்கெல்லாம் தப்பு நடக்கல? இல்லையே. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அப்புறம் அங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா வேலைக்கு போனதுனால தான் தப்பு நடந்தது சொல்லுவீங்களா? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அவருக்கு பதில் சொல்லுங்க. ஜெயில போடுங்க. உன்னை ஜெயில போட்டா இந்த பிள்ளைக்கு யார் சோறு போடுறது? அந்த பிள்ளைக்கு யார் சோறு போடுறது? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவரும் பொண்டாட்டிக்குள்ள இருக்கவே அவளுக்கு துரோகம் பண்ணாரு. அதனால இவன் மேல கேஸ் போடுங்க. அக்கா வாழ்க்கை சீரழிக்கணும்னா இவ இருந்தா அவன் மேலே நான் கேஸ் கொடுக்குறேன். 2 பேத்தையும் தூக்கி உள்ள போடுங்க. அதானே கத்தம்.
பாய் பாய் டாடா குட் பை. சரி, சட்டப்படி அவங்க கம்ப்ளைண்ட் நான் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நாங்களும் சட்டப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுக்குறோம். என்ன நாங்களும் நடக்கிறதோ நடக்கு. 2 புள்ளைங்க வாழ்க்கையும் நீங்க கெடுங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவரும் தப்பு பண்ணிருக்காரு, இந்த புள்ளையும் தப்பு பண்ணிருக்கு. சரிங்க. அந்த பொண்ணுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். பண்ணுங்க கிளம்புமா, பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல. கிளம்புமா. இந்த புள்ள பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. சொந்த தங்கச்சி பொண்ணு மாதிரி இருக்கிறது, தங்கச்சி வந்து இப்படி துரோகம் பண்ணிருக்கா, அவ எப்படி அதை தாங்கிப்பா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. எப்படி தைரியமா வீட்டு பக்கத்துல குடி வைப்பா? அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில அவளுக்கு என்ன கேரண்டி இருக்கு? படிச்ச பொண்ணு, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? சோலி முடிச்சு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற.